வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமாக அமையும். பெரிய காட்டில் நல்ல வைரம் பாய்ந்த மரங்கள் ஒன்றோடு மோதுகின்ற நேரத்தில் அங்கே தீப்பிழம்புகள் வந்து சருகுகளில் விழுந்து காடே தீப்பற்றி எறிகின்ற காட்சியினை காணுகின்றோம். சின்ன காரியம்தான் பெரிய வேதனையை தந்துவிடும். சின்ன நிகழ்வுகள் உலகத்தின் வரலாற்றில் இடம்பெறுகின்ற அளவிற்கு நிலைத்து நிற்கும். இப்படித்தான் இங்கிலாந்து நாட்டை 3ஆம் ஜார்ஜ் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அமெரிக்கா அந்த இங்கிலாந்து நாட்டின் அடிமை நாடாக இந்தியாவை போல் இருந்தது. ஒரு முறை அமெரிக்கர்கள் டீயை அதிகமாக இறக்குமதி செய்து விரும்பி குடித்து கொண்டிருந்தார்கள். டீ வியாபாரமும் அதிகமாக இருந்தது. அதை பார்த்த மன்னர் அதற்கு வரியை அதிகமாக போட்டார். அமெரிக்காவில் இருந்த மக்களுக்கெல்லாம் கோபம் வந்து விட்டது. ஒரு நாள் கப்பலிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்த டீ கேனை, அதாவது அந்த பீப்பாய்களை கடலில் வீசி எறிந்தார்கள். தேயிலை கொண்டு வந்ததினாலே தானே நீ வரி போட்டாய் என்று கடலில் தூக்கி வீசினார்கள். அதற்கு டீ டே என்று பெயர் வைத்தார்கள். இனிமேல் நாம் எப்பொழுதும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டது. அதை வழிநடத்தி சென்றவர் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள். சாதாரண மக்களாக இருந்தவர்களை சுதந்திர வேட்கையை ஏற்படுத்தி அவர்களை இராணுவ வீரர்களாக மாற்றி அந்த அமெரிக்காவுக்கே சுதந்திரம் கிடைக்கின்ற அளவிற்கு சாதனை புரிந்தார். நாம் தானே சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம், வாழ்நாள் முழுதும் நாம் மன்னராக இருக்கலாமே என்று மக்கள் சொன்ன நேரத்தில் கூட இல்லை, ஜனநாயக வழியில்தான் நான் வாழ்வேன் என்று சொல்லி தேர்தலை வைத்து அதன் மூலம் அங்கே அந்த நாட்டின் ஜனாதிபதியாக வந்தார். ஒரு ஜனாதிபதியின் காலம் 4 ஆண்டுகள். ஆனால் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் 2 முறை, அதாவது 8 ஆண்டுகள் இருந்தார். அதன் பிறகு அந்த பதவியிலே இருந்து விலகி ஜனநாயக ரீதியிலே தேர்தலை நடத்தி மக்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் தலைவராக விளங்கினார். ஒரு சாதாரண நிகழ்வுதான். தேயிலைக்கு 3ஆம் ஜார்ஜ் அவர்கள் அங்கே வரியை விதித்தார்கள். அந்த வரி கொடுமை தாங்காமல் டீயை கடலிலே வீசினார்கள். அதற்கு டீ டே என்று பெயர் வைத்தார்கள். அதுவே ஒரு புரட்சி கனலாக மாறி அமெரிக்காவுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தது. எனவே சிறிய காரியம் என்று நாம் நினைக்கின்ற பொழுது அது நல்ல காரியமாக இருந்தால் அதை நாம் பற்றி கொண்டு அதன் மூலம் வெற்றியாளனாக மாற வேண்டும். அதைத்தான் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் செய்து காட்டினார்கள். வாழ்க்கை பயணத்திலும் நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். சிறு பொறிதானே அது என்ன செய்யும் என்று இருக்காமல் நல்ல காரியமாக இருந்தால் அதை நாம் தாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிக்கட்டு என்பது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகத்தான். அந்த வெற்றியை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகவும் எல்லோர் மனதிலும் நல்ல கருத்துக்கள் பதிய வேண்டும் என்பதற்காகவும் தான் உங்கள் வசந்த் டிவி வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்துகிறது. சின்ன சின்ன உதாரணங்களை சொல்லி அதிலே வருகின்ற நல்ல கருத்துக்களை நீங்கள் தாங்கி நின்றால் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் வெற்றியாளராக மாற வேண்டும், மாறுவீர்கள் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் நீங்கள் பாருங்கள். வெற்றியாளராக மாறுங்கள் என்று சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.